காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பூட்டியிருக்கும் வீடுகளை குறிவைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த பலே திருடர்கள் 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர். 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை பின்தொடர்ந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்கியதன் பின்னணி என்ன? காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக தொடர் திருட்டு நடைபெறுவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தன. இரவு நேரங்களில் பூட்டியிருக்கும் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழையும் கொள்ளையர்கள் நகைகளை திருடி உள்ளனர். அங்கிருந்து லேப்டாப், செல்போன் என கைக்கு கிடைத்ததையெல்லாம் வாரி சுருட்டி கொண்டு ஓடி உள்ளனர். நகைகளுடன் செல்லாமல் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார், பைக், ஆட்டோவையும் ஓட்டிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக பல்வேறு காவல் நிலையங்களில் 10ற்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. திருட்டு புகார்கள் தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் உத்தரவின் பேரில் காஞ்சிபுரம் எஸ்பி சண்முகம் மேற்பார்வையில் தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். தனிப்படை போலீசார் குற்றச் சம்பவம் நடைபெற்ற இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சிசிடிவியில் சிக்கிய திருடர்களை பிடிக்க காஞ்சிபுரத்தில் இருந்து சென்னை வரையில் உள்ள 100க்கு மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை பின்தொடர்ந்தனர். திருட்டில் ஈடுபட்டவர்கள் பல்லாவரம், பம்மல் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதை சிசிடிவி காட்டிக் கொடுத்தது. சிசிடிவி கேமராக்களின் புகைப்படம் மற்றும் தனிப்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த திருடர்கள் பம்மலைச் சேர்ந்த சதாம் ஹுசேன், சுரேஷ் மற்றும் அயப்பாக்கத்தைச் சேர்ந்த பரிபாய்தீன் என்பதை உறுதி செய்தனர். அவர்கள் மீது செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் பிரபாகர் தலைமையில் மிலிட்டரி ரோடு பகுதியில் தனிப்படை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமளிக்கும் வகையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை மடக்கி பிடித்து விசாரணை செய்தனர். அதில் அவர்கள்தான் பலே திருடர்கள் சதாம் ஹுசேன் அன்கோ என்பது அம்பலமானது. தொடர் திருட்டு வேலையில் ஈடுபட்டு வந்த கொள்ளை கும்பலிடமிருந்து 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 25 சவரன் தங்க நகைகள், ஒரு வைர மோதிரம் மற்றும் 340 கிராம் எடை கொண்ட வெள்ளி பொருட்கள் மீட்கப்பட்டன. நகைகளுடன் 3 கார்கள், 2 ஆட்டோக்கள், பைக்குகள், லேப்டாப், செல்போன் உட்பட 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களையும் மீட்டனர். மேலும் குற்ற சம்பவத்திற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம், பூட்டை உடைக்க பயன்படுத்தும் ராடுகள் மற்றும் ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர். ஒன்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இது நம்ம பெரிய ஒரு குழுனே சொல்லலாம். ஸோ இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, இங்கே டீம் சிறப்பாக செயல்பட்டாங்க. இந்த மிகப்பெரிய துணை அமைஞ்சது சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். ஸோ இதன் மூலமாக ரிப்போர்ட் நீங்கள் என்ன பண்ணணும், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா வீட்லேயும் இன்ஸ்டால் பண்ணோம்னா நமக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்கும். நம்ம இந்த கிரைமை டிடெக்ஷன் பண்ணுறதுல மிகப்பெரிய கருவியாக இருக்கும். திருடிய நகைகளை காட்சிப்படுத்திய போது போலீசாருக்கு முன்பு அமர்ந்திருந்த திருடர்கள் முகத்தை தொங்க போட்டிருந்தனர். அப்போது காவல் அதிகாரி ஒருவர் அடுத்தவர் பொருளை துணிந்து திருடிவிட்டு தலைகுனிவீர்களா என்ற ரீதியில் அதட்டி முகத்தை காட்டச் சொன்னார். தொடர் திருட்டில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் 3 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பலே திருடர்களை சேசிங் செய்து பிடித்த தனிப்படை போலீசாருக்கு உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மிரட்டி வந்த திருடர்கள் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு சிறைக்குள் அடைக்கப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.